வணக்கம். கதிப்பம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய புலிக்கலைஞன் அப்படின்ற ஒரு சிறுகதை தாங்க. வாங்க நம்ம நேராக சிறுகதைக்கு போகலாம். பகல் 1 மணியிலிருந்து 2:30 வரை எங்களுக்கு டிஃபன் இடைவெளி. முன்பெல்லாம் 2:30 வரை என்றிருந்ததாக சொல்கிறார்கள். அப்பொழுது காலையில் வேலை ஆரம்பிக்கும் நேரமும் 11ஆக இருந்திருக்கிறது. 11 மணி ஆஃபீஸிற்கு வீட்டில் 10:45 சாப்பிட உட்கார்ந்து ஆஃபீஸிற்கு 11க்கு வந்து சேர்ந்த உடனே 1 மணிக்கு டிஃபன் சாப்பிட போவது அசாத்தியமாக இருக்கிறது. அதனால்தான் கேன்டீனில் எப்பொழுதும் 2 மணிக்குத்தான் நிஜமான கூட்டம் இருக்கும். இப்பொழுது காலை 11 மணி என்பதை 10:30 ஆக்கி அதையும் 1 மாதமாக 10 என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். டிஃபனுக்காக பிற்பகல் 1லிருந்து 2 வரை மாலை 5 மணிக்கு முடியும் ஆஃபீஸை இப்பொழுது 6 மணி வரை நீட்டி வைக்கப்பட்டு விட்டது. வேலை எப்பொழுதும் நடந்த வேலைதான். ஃபேக்டரி பிரிவு என்றிருந்த தச்சு வேலை செய்பவர்கள், எலக்ட்ரானிக் பிரிவை சேர்ந்தவர்கள், லாட்சிக்காரர்கள் இவர்களுக்கு என்றுமே 8 மணி நேர வேலை. அதே போல கணக்கு பிரிவு, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இவர்களுக்கு எங்கே வேலை நடந்தாலும் நடக்காது போனாலும் வருடமெல்லாம் கணக்கு எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் டெலிஃபோன் ஆபரேட்டர், டெலிஃபோனுக்கு இடைவெளி, விடுமுறை என்றிருக்கிறதே கிடையாது. அதனால் இந்த பிரிவுகளில் அடங்காதவர்களுக்குத்தான் அவ்வப்போது ஆஃபீஸ் நேரத்தில் ஓய்வு கிடைக்கும். நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில். எனக்கு தெரிந்து ஒரு முறை எங்கள் ஸ்டுடியோ 1.5 வருடம் திரைப்படமே எடுக்காமல் இருந்திருக்கிறது. 1.5 வருடம் வேலை ஒன்றும் செய்யாமல் சம்பளம் வாங்கி கொண்டு ஆஃபீஸ் நேரத்தில் மேஜை மீது காலை தூக்கி போட்டுக்கொண்டு தூங்கி தலைமயிரை நரைக்க வைத்து அடிவயிற்றில் உளைச்சலை சேர்த்து டயாபெட்டிஸ் நோய்க்கு இடம் கொடுத்து சிந்தனைக்கு இலக்கு இல்லாத காரணத்தால் விழிகள் அலைப்பாய கற்றுக் கொடுத்து பேச்சு நிறைந்த உளறலை வரவழைத்து கொள்ளலாம். 1.5 ஆண்டுக்கு பிறகு நிஜமாகவே வேலை வந்தபோது நிர்பந்த ஓய்வு ஒரு முடிவுக்கு வந்ததில் உற்சாக கிளர்ச்சி கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிளர்ச்சி கொண்டு அதே நேரத்தில் வேலை செய்யும் பழக்கம் அறுபட்டு போனதால் தடுமாறலாம். அப்படிப்பட்ட கிளர்ச்சியும் தடுமாற்றத்தையும் இன்று நாளை என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த நாளில்தான் அவன் ஒரு நாள் பிற்பகல் நாங்கள் டிஃபன் முடித்து வெற்றிலை புகையிலை போட்டு சுவைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் வந்து சேர்ந்தான். என்னப்பா வேணும் என்று ஷர்மா கேட்டார். ஷர்மா ஒரு காலத்தில் டவுசர் அணிந்தவராகத்தான் காணப்படுவார். போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தார். நாடகம் கதைகள் எழுதி பிரசுரம் செய்து பெயர் வாங்கி எங்கள் ஸ்டுடியோவின் கதை இலக்காவின் ஒரு புள்ளியாகி விட்டார். தங்கமான பழைய நாட்களில் எங்கள் முதலாளியை தன்னுடன் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வெளிப்புற காட்சிகளை எடுக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இப்பொழுது வேஷ்டி அணிந்து புகையிலை போடுவதில் மிகவும் பழக்கப்பட்டு விட்டார். அவர் எழுந்து நின்றால் கழுத்துக்கு கீழே 2 தோள்பட்டையும் சதுரமாக இறங்குவதுதான் அவர் ஒரு காலத்தில் தேக பயிற்சி அமைத்து கொடுத்த உடற்பாங்கு கொண்டவர் என்பதை காண்பித்தது. சிறிய அறை, சிறிதும் பெரிதுமாக பழங்காலத்து மேஜைகள் 3. பெரிய மேஜை பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த ஷர்மா தான் அந்த அறைக்கு சபாநாயகராக கொள்ள வேண்டும். நாங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலியை தவிர இன்னும் ஒன்று அதிகப்படியாக இருந்தது. எங்களுடையது எல்லாமே வெவ்வேறு விதமான பழங்காலத்து நாற்காலிகள். அதிகப்படியான நாற்காலிகளில் ஒரு கால் குட்டையாக இருக்கும். யார் வந்து அதில் உட்கார்ந்தாலும் ஒரு புறம் சாய்ந்து அதில் உட்கார்ந்தவரின் ஒரு கணம் வயிற்றை கலக்க செய்யும். வந்தவன் அந்த நாற்காலியின் முதுகுப்புறத்தை பிடித்து கொண்டு நின்றான். என்னப்பா வேணும் என்று ஷர்மா கேட்டார். சனிக்கிழமை வீட்டுக்கு வந்தங்க என்று அவன் சொன்னான். சனிக்கிழமை நான் ஊர்லயே இல்லையே என்று ஷர்மா சொன்னார். காலையில வந்தங்க, நீங்க கூட ஒரு குடையை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஓ நீயா? வேலாயுதம் இல்லை? இல்லைங்க, காதர், டக்கர் பாயிண்ட் காதர். நீ வந்தியா? ஆமாங்க, வெள்ளை சொன்னா ஐயா வீட்டில் போய் பாருன்னு. யாரு வெள்ளை? வெள்ளைங்க, ஏஜென்ட் வெள்ளை. இப்போ ஷர்மாவுக்கு விளங்குவது போல் இருந்தது. வெள்ளை என்பவன் தான் எங்கள் ஸ்டுடியோவில் பெரிய கூட்டங்களை படம் எடுக்க வேண்டியிருந்தால் 100கணக்கான ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொண்டு வருபவன். கூட்டமாக இருப்பதை தவிர அவர்களிடமிருந்து நடிப்பு ஒன்றும் தேவைப்படாது. நபருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு 2 ரூபாய் என்ற கணக்கு. வெள்ளை 1 ரூபாய் வாங்கி கொண்டு விடுவான். இப்போ ஒன்றும் கிரவுடு சீன் எடுக்கலையேப்பா என்று ஷர்மா சொன்னார். தெரியுங்க, உங்களை பார்த்தா ஏதாவது ரோல் தருவீங்கன்னு அவர் சொன்னாரு. யார் சொன்னா? அதாங்க வெள்ளை சாரு. சர்மா எங்களை பார்த்தார். நாங்கள் இருவரும் அந்த ஆளை பார்த்தோம். குள்ளமாகத்தான் இருந்தான். ஒரு காலத்தில் கட்டுமஸ்தான உடம்பு இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது தோள்பட்டை எலும்பு தெரிய இருந்தான். நன்றாக தொங்கியிருந்த அவனுடைய தாடை மூட்டுகள் அவனுடைய கரிய கன்னங்கள் அளவுக்கு மீறி ஒட்டி போனதாக காண்பித்தது.
வெள்ளை கொண்டு வரும் ஆட்கள் எல்லோருமே அநேகமாக அப்படித்தான் இருப்பார்கள். ராமராஜ்யம் பற்றிய படம் எடுத்தால் கூட படத்தில் வரும் பிரஜைகள் தாது வருஷத்து மக்களாகத்தான் இருப்பார்கள். நான் வெள்ளைக்கிட்ட சொல்லி அனுப்புறேன் என்று சர்மா சொன்னார். நாங்கள் சாய்ந்து கொண்டோம். பேட்டி முடிந்துவிட்டது. அவன் சரிங்க என்றான். பிறகு குரல் சன்னமடைந்தது. உடனே ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா கூட தேவலாம் சார் என்றான். ஷூட்டிங் ஒன்றும் இன்னும் ஆரம்பிக்கலையேப்பா. க்ரௌடு சீன்லாம் கடைசியில் தான் எடுப்பாங்க. அது இல்லைங்க, ஏதாவது ரோல் தாங்க. உனக்கு என்னப்பா ரோல் தர முடியும்? அதோ காஸ்டிங் அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விவரமும் தந்துட்டு போ. நான் தான் காஸ்டிங் அசிஸ்டன்ட். வந்தவன் மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்களின் பெயர், வயது, உயரம், முகவரி எல்லாம் குறித்து வைத்திருக்கின்றேன். அந்த குறிப்பிலிருந்து தேவைப்படும் போது 4 பேருக்கு கடிதம் போட்டால் 3 கடிதங்கள் திரும்பி வந்துவிடும். விலாசதாரர் வீடு மாறி போய்விட்டார் என்று. அப்புறம் எல்லாம் வெள்ளைதான். ஆனால் வந்தவன் என்னை திரும்பி பார்க்கவில்லை. அந்த 3 பேரில் சர்மா தான் முக்கியமானவர் என்று அவன் தீர்மானமாக இருந்தான். நீங்க பார்த்து சொன்னாதாங்க ஏதாவது நடக்கும் என்றான். உனக்கு நீஞ்ச தெரியுமா என்று சர்மா கேட்டார். நீச்சலா என்று அந்த ஆள் திரும்பவும் கேட்டான். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க என்றான். கொஞ்சமெல்லாம் தெரிஞ்சா போறாது. ஒரு ஆள் மேல ஆத்துல பாஞ்சு நீஞ்சு போற மாதிரி ஒரு சீன் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ போறாது. எனக்கு டகர் பாயிண்ட் வரங்க. என் பேரே டகர் பாயிண்ட் காதர் தாங்க. அது என்ன டகர் பாயிண்ட்? டகர் பாயிண்ட்டுங்க, டகர் டகர் இல்ல. இப்பொழுது எல்லோரும் கவனமாக இருந்தோம். ஒருவருக்கும் புரியவில்லை. அவன் சொன்னான், புலிங்க, புலி, புலி பாயிண்ட். ஓ, டைகர் பாயிண்டா? டைகர் பாயிண்ட். நீ புலியோட சண்டை போடுவியா? இல்லைங்க, புலி வேஷம் போடுவாங்க. அதை தான் டகர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, புலி வேஷக்காரனா நீ? புலி வேஷம் எல்லாம் சினிமாவுக்கு எதுக்குப்பா? புலி வேஷமா? சரி சரி, வெளில வரட்டும். ஏதாவது சான்ஸ் இருந்தா கட்டாயம் சொல்லி அனுப்புறேன். நான் ரொம்ப நல்ல டகர் பாயிண்ட் பண்ணுவேங்க. நிஜ புலி மாதிரியே இருக்கும். நிஜ புலிக்கு நிஜ புலியையே கொண்டு வந்துடலாமே. இல்லைங்க, நான் செய்யறது அசல் புலி மாதிரியே இருக்குங்க. இப்ப பாக்குறீங்களா? வேண்டாப்பா, வேண்டாம். சும்மா பாருங்க சார். ஐயாலாம் எங்க புலி வேஷத்தை பார்த்துருப்பீங்களா? ஏன் ஒவ்வொரு மகரத்துக்கும் ரம்ஜானுக்கும் தெருவில் புலி வேஷம் நிறைய போகிறதே. நம்ம வேற மாதிரிங்க, நிஜ புலி மாதிரியே இருக்கும். அவன் எங்கிருந்தோ ஒரு புலித்தலையை எடுத்தான். அப்பொழுதுதான் அவன் ஒரு துணிப்பையை எடுத்து வந்திருப்பது தெரிந்தது. புலித்தலை என்பது தலையின் வெளித்தோல் மட்டும். அதை அவன் ஒரு நொடியில் தன் தலையில் அணிந்து கொண்டு முகவாய்க்கட்டு அருகே அந்த புலித்தோலை முகமூடியாக இழுத்து விட்டு கொண்டான். அவன் சொந்த கண்களோடு ஒரு சிறுத்தையின் முகம் உடையவனாக மாறினான். அறையில் ஒரு வினாடி அங்குமிங்குமாக பார்த்து கொண்டான். பேஷ் என்று சர்மா மீண்டும் சொன்னார். அவன் பூனை போல முதுகை மட்டும் உயர்த்தி உடலை வளைத்து சிலுத்து கொண்டான். பிறகு வாயை திறந்தான். நாங்கள் திடுக்கிட்டோம். அவ்வளவு நெருக்கத்தில் அவ்வளவு பயங்கரமான புலி கர்ஜனை நாங்கள் கேட்டதே கிடையாது. அவன் மீண்டும் ஒரு முறை புலியாக கர்ஜித்தான். தன் பின்பக்கத்தை மட்டும் ஆட்டினான். அப்படியே 4 கால்களால் அறையின் காலியாக இருந்த நாற்காலி மீது பாய்ந்து ஒடுங்கினான். நாற்காலி தடதடவென்று ஆடியது. நான் ஐயோ என்றேன். அவன் 4 கால்களால் பாய்ச்சலில் என் மேஜை மீது தாவினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஷர்மா மேஜை மீது பாய்ந்தான். ஷர்மா மேஜை மீது தாறுமாறாக பல புத்தகங்கள், காகிதங்கள், வெற்றிலை பொட்டலங்கள் முதலியன சிதறி இருந்தனர். ஒன்றன் மீது கூட அவன் கால் படவில்லை. அவன் ஷர்மா மேஜை மீது பதுங்கி ஷர்மாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை குலை நடுங்க வைக்கும் முறையில் கர்ஜித்தான். அங்கிருந்து அப்படியே உயர மேலே பாய்ந்தான். நாங்கள் எல்லோரும் ஓ என்று கத்தினோம். அது பழங்காலத்து கட்டிடம். சுவர் நெடுக்க சுமார் 10 அடி உயரத்தில் 2 அங்குலத்திற்கு விளிம்பு மாதிரி இருந்தது. ஒரு பக்க சுவரில் அந்த விளிம்பிற்கும் சிறிது உயரத்தில் ஒரு ஒற்றை கம்பி போட்ட ஜன்னல் வென்டிலேட்டராக இருந்தது. அதில் ஏகமாக புழுதி அழுக்கு ஒட்டடை படிந்திருந்தது. அவன் 4 கால்களையும் வைத்து ஆளுயரத்திற்கு மேலே எகிரி எங்கள் தலைக்கு மேல் அந்த ஈரக்குல சுவர் விளிம்பில் ஒரு கணம் தன்னை பொறித்து கொண்டான். பிறகு கைகளால் வென்டிலேட்டர் கம்பியை பிடித்து கொண்டு மீண்டும் புலியை போல கர்ஜித்தான். பத்திரம்பா, பத்திரம் என்று ஷர்மா கத்தினார். அந்த உயரத்தில் அவன் முகத்துக்கு நேரே கூரை மின்சார விசிறி பிசாசாக சுற்றி கொண்டிருந்தது. அவனுக்கும் அந்த விசிறி பட்டைகளுக்கும் நடுவே சில அங்குலங்கள் கூட இருக்காது. அவன் அவ்வளவு உயரத்திலிருந்து அப்படியே நாற்காலி மீது தாவினான். அப்படியே எழும்பி தரையில் குதித்தான். நாங்கள் திகிலடங்காத அதிர்ச்சியில் இருந்தோம். சிறுத்தை முகத்திலிருந்து அவன் கண்கள் புலி கண்களாக மின்னினர். இன்னொரு முறை சிறுத்தை பயங்கரமாக வாயை பிளந்து கர்ஜித்தது. அடுத்த கணம் அவன் உடல் தளர்ந்து தொங்கியது. அவன் எழுந்து நின்று கொண்டான். ஷர்மாவால் கூட பேஷ் என்று கூற முடியவில்லை. அவன் சிறுத்தை முகமுடியை கழற்றிவிட்டான். நாங்கள் எல்லோரும் பேச முடியாமல் இருந்தோம்.
அவன்தான் முதலில் பழைய மனிதனானான். நான் கட்டாயம் ஏதாவது பண்றேன்பா என்று சர்மா சொன்னார். அவர் குரல் மிகவும் மாறியிருந்தது. அவன் கையை குவித்து கும்பிட்டான். எங்க இருக்க என்று சர்மா கேட்டார். அவன் மீர்சியாகிப்பேட்டை என்று சொல்லி ஒரு எண் சந்தின் பெயர் சொன்னான். நான் குறித்து கொண்டேன். அவன் தயங்கி, ஆனா எவ்வளவு நாள் நான் அங்க இருப்பேன்னு தெரியாதுங்க என்றான். ஏன் என்று சர்மா கேட்டார். இல்லைங்க என்று ஆரம்பித்தவன் சடால் என்று சர்மாவின் காலில் விழுந்தான். எழுந்திருப்பா, எழுந்திரி காதர், எழுந்திரி என்று சர்மா பதறினார். நாங்கள் எழுந்து நின்றிருந்தோம். அவன் எழுந்து கண்களை துடைத்து கொண்டான். நம்ம சம்சாரம் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க என்றான். அவன்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு புலியாக இருந்தான். நான் சம்பாரிச்சு எவ்வளவோ மாசமாகுதுங்க. அதுதான் என்ன பண்ணும், 4 குழந்தைங்க, எல்லாம் சின்ன சின்னது. அவன் இப்பொழுது அழுது கொண்டிருந்தான். ஷர்மாவுக்கு ஏதோ தோன்றியது. நீ இன்னைக்கு சாப்பிட்டியா என்று கேட்டார். அவன் இல்லைங்க என்றான். அவன் அன்றிலிருந்து எவ்வளவு நாட்கள் சாப்பிடவில்லை என்று கூட கேட்க தேவையற்றியதாக இருந்தது. ஷர்மா அவர் ஜோபியில் கையை விட்டார். நாங்களும் உடனே எங்கள் பைகளை துளவினோம். சில்லறையெல்லாம் சேர்த்து 2 ரூபாய் இருக்கும். ஷர்மா, இதை எடுத்துக்கொண்டு போய் முதல்ல கேண்டீனுக்கு போய் நல்லா சாப்பிடு என்றார். அவன் வேண்டாங்க என்றான். ஏன் வேண்டா, போய் சாப்பிடு முதல்ல என்று ஷர்மா சொன்னார். ஏதாவது ரோல் வாங்கி தாங்க ஐயா என்று அழுது கொண்டே அவன் சொன்னான். ஷர்மாவுக்கு அவ்வளவு கோபம் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. கொடுத்த பணத்தை நீ எப்படியா வாங்க மாட்டேன்னு சொல்லுவ? பணத்தை மறுத்தா உனக்கு பணம் எங்கேயா வரும்? ஒரு சல்லினாலும் லட்சுமியா? உனக்கு எங்கேயே லட்சுமி வரப்போகுது? போ, வாங்கி கொண்டு முதல்ல சாப்பிடு என்று கத்தினார். அவன் அழுது ஓய்ந்து பணத்தை வாங்கி கொண்டான். ஷர்மா இதமாக சொன்னார். ரோல் எல்லாம் என் கையில இல்லப்பா, உனக்கு முடிஞ்சா நான் செய்கிறேன். போ, முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது போடு. பிறகு என்னை பார்த்து, கொஞ்சம் இவனை கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிடவை என்றார். நான் உடனே எழுந்தேன். அவன் வேண்டாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேங்க என்றான். பிறகு மீண்டும் எங்களுக்கு கும்பிடு போட்டுவிட்டு வெளியே போனான். நாங்கள் சிறிது நேரம் பேசாமல் இருந்தோம். ஷர்மா அவரை அறியாமலே சிறிது உரக்க பேசிக்கொண்டார். இவனுக்கு என்ன பண்றது? இங்கே இப்போ எடுக்கிறது ராஜாராணி கதை தான். ஆனால் அவர் வெறுமனே இருந்து விடவில்லை. 1 வாரம் கழித்து மீண்டும் கதா இலக்கா கூடிய போது கதாநாயகனுக்கு புலிவேஷம் அணிந்து எதிரி கோட்டைக்குள் நுழைவதாக படம் எடுக்கலாம் என்று சம்மதம் பெற்றுவிட்டார். புலியாட்டம் காண்பிக்கும் போது கதாநாயகனுக்கு பதிலாக காதர் டூப் செய்யலாம். அவனுக்கு ஒரு 100 ரூபாயாவது வாங்கி தரலாம். நான் காதருக்கு கடிதம் போட்டேன். 4 நாட்களில் வழக்கம் போல அக்கடிதம் திரும்பி வந்தது. விலாசதாரர் இல்லை என்று. ஷர்மா வெளியே அழைத்து கொண்டு காதரை தேடினார். நாங்களும் எங்கெங்கவோ விசாரித்து தேடினோம். கதாநாயகன் எதிரிக்கோட்டைக்குள் நுழையும் காட்சி எடுக்கப்பட வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டே வந்தது. காதர் கிடைக்கவில்லை. அவன் கிடைத்திருந்தாலும் அதிக பணம் இருந்திருக்காது. அந்த 1 மாதத்திற்குள் வெளியான ஒரு திரைப்படத்தில் கிராமிய சங்கீதத்துடன் அந்த கதாநாயகன் காவடி எடுப்பதாக காட்சி வந்திருந்தது. அந்த படம் தமிழ்நாடு எங்கும் தாங்க முடியாத கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருந்தது. கடைசியில் நாங்கள் எடுக்கும் படத்தில் கதாநாயகன் கரகாட்டம் எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த கதை இதோட முடியுதுங்க. அசோகமித்ரன் அவர்களின் புலிக்களஞ்சன் இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் கதைகள் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி.